அல்ஹம்துலில்லாஹ். சவுண்ட் இருக்குது. அமைக்கு போட்டுக்கிறீங்களா? மைக்கு சுவிட்ச் போடணுமா? அல்ஹம்துலில்லாஹ். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் யாவும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றுவோம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றிய திருமறை குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலையும் வாழ்க்கை நெறிகளையும் திருமறை குர்ஆனையும் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த யௌமுல் ஜும்மாவுடைய தினத்திலே இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக நம்மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையிலே நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னால், தூதர் காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதரால் பாராட்டிய சஹாபாக்கள் என்ற தலைப்பில் தூதர் பாராட்டிய சஹாபாக்கள் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்க செய்திகளின் வாயிலாக ஒரு சில செய்திகளை இந்த ஜும்மாவிலே சொல்ல விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதரை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் மற்றொரு மனிதரின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதர் மற்றொரு மனிதரின் மீது பிரியத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நமக்கு பிடிக்கும், எந்த மாதிரி இருக்கக்கூடாது, எந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது என்பதை நம்ம சாதாரணமாக அறிஞ்சு வச்சுருக்கிறோம். ஒரு கடை வச்சிருக்கிறார் முதலாளி, அங்கே வேலை பார்க்கக்கூடிய பணியாள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பணியாள் சரியாக நடந்தார்னு சொன்னான், நம்பிக்கையா நாணயமா நேர்மையா அந்த முதலாளிக்கு விசுவாசமாக நடந்தார் என்று சொன்னால் அப்போ அவரை பிடிக்கும். கரெக்டாக இருக்கிறாரு, கணக்கு எழுதுனா கூட நேர்மையாக எழுதுறாரு, கரெக்டாக டியூட்டிக்கு வர்றாரு, இத்தனை மணிக்கு கரெக்டாக கடைக்கு வர்றாரு, இத்தனை மணிக்கு கடை விட்ட பிறகு இரவில் அங்கே ஒரு வீட்டுக்கு போகிறாரு, டியூட்டி பணியை நிறைவு செய்து விட்டு என்று ஒருவருடைய நம்பிக்கை நாணயத்தை வைத்து தான் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளின் பிரியம் ஏற்படும். அதுபோல்
ஒரு கணவன் மனைவியை அவருக்கு ரொம்ப நேசத்துக்குரியவளாக இருக்கணும் என்று சொன்னால் அந்த மனைவி கணவன் கட்டுப்படக்கூடியவளாக இருக்கணும். ரொம்ப நேசம் உடையவளா, கணவனுடைய கோட்டை தாண்டாதவளா, ஏன்னா அந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு தவ்ஹீத் முறைப்படி சொல்கிறாரு, ஏகத்துவ முறைப்படி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார்னு சொன்னால் தொழுவுமா, நோன்புமா, சக்காத்து கொடுமா, ஹஜ்ஜி செய்வான்னு சொல்கிறாரு என்றால் அந்த மாதிரி கரெக்டாக நடக்கக்கூடியவளாக இருக்கணும். வெளி உலகத்தில் போய் நீங்கள் வந்து என்ன செய்வாங்க, ஊரை சுற்றக்கூடிய பெண்களா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களாம் இல்லாமல் அது இருக்கிறாங்க. நம்ம ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டோடு வாழ்கிறாங்க, திருமறை குர்ஆனுடைய தொடர்போடு வாழ்கிறார்கள் என்று சொன்னால் பிரியம் இருக்கும். அவங்க என் பொண்டாட்டி என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம், என்னுடைய மனைவிமார்கள் அவரவர் சொல்லுவோம், சிறப்பான மனைவி அல்லாஹ் தந்தான் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அந்த அவர்களை பற்றி நம்ம பாராட்டுவோம். அதுபோல் புருஷன் நல்லவராக இருந்து ஒழுக்கமாக இருந்து பீடி சிகரெட்டு, தண்ணி, கஞ்சா, சாராயம், குடி, போதைன்னு இல்லாமல் ஒரு மனைவிக்கு பிடித்தமாக இருந்தால் அவளே ரசிப்பா. என் புருஷன் கரெக்டான மனுஷன், நேர்மையான மனுஷன் என்று நாம் என்ன செய்வோம், அந்த அவர்களும் பிரியம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு மத்தியில் மாறி மாறி எப்போ பிரியம் ஏற்படும், கரெக்டாக நடக்கிறீங்களா அப்படின்னு பார்த்து. அதுபோல் ஒரு தகப்பனுக்கு பிள்ளையின் மீது, பிள்ளைக்கு தகப்பனின் மீது எப்போ கரெக்டாக இருக்கும். இவன் வந்து தருத்தலையாக ஊரை சுற்றிக்கிட்டு குடும்ப பொறுப்பையே கையில் எடுக்காமல் பாப்பா சொத்தை உண்டுக்கிட்டு இந்த மாதிரி திடீரான்னு வைங்க, அவன் மீது பாசம் வருமா? அவன் பாசம் வராது. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு, படிப்பு முடித்த பிறகு சம்பாத்தியம் பண்ணணும். அப்படி சம்பாத்தியம் பண்ணி நேர்மையாக இருக்கக்கூடியவனை தான் பிடிக்கும் தாய் தகப்பனுக்கு. இந்த மாதிரி மார்க்க விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி உலகத்திலே பார்க்குறோம். ஒரு ஆள் நட்பு ரீதியில் பிரியம் இருக்கும். 50 நண்பர் இருப்பான், ஒரு 10 நண்பர் இருப்பான் டீமில். 10 பேர் மேலேயுமே அவ்வளோ நேசமாக இருக்க மாட்டோம். எவனாவது ஒரு ஆள் 2 ஆள் ஒரு நேர்மையாக கரெக்டாக வாக்குறுதிக்கு மாறு செய்யாமல் ஒரு நல்ல வகையில் ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டோடு ஒரு இறைச்சத்தோடு வாழக்கூடிய நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் மீது சில ரகசியங்களோடு பகிர்ந்துக்கிறோம். என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்துச்சுப்பா, அவனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லது கெட்டதில் அந்த பாயிண்ட்டை நண்பர்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிற சமுதாயத்தில். அவள் இப்படிலாம் இருக்கக்கூடிய தருணங்களில் இப்படி தான் உலகத்தில் வந்து ஒரு பிரியம், நேசம், வெறுப்பு இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் கூட நம்ம எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் அந்த அவருடைய நடத்தை, செயல்பாடுகள், அவர்களுடைய மற்ற விவகாரங்களை வைத்து தான் நாம் அந்த முடிவுக்கு நம்ம வர்றோம். ஒரு பிரியமோ நேசமோ அந்த மாதிரி உலகத்தில் எப்படி இருக்குது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் பாராட்டிய சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க. அவர்களுடைய நேர்மை, அவங்களுடைய நாணயம், அவருடைய ஒழுக்க கட்டுப்பாடு, அவருடைய வழிபாட்டு முறைகள், வாழ்வியல் தத்துவம், வாழ்வியல் நெறிமுறைகள், செயல்பாடுகள், கொடுக்கல் வாங்கல் எதை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று பார்த்துதான் நபித்தோழர்களுடைய வாழ்வு கணிந்தது. அதனால் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பாராட்டினார்கள். ஒரு செயலை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொன்னான், ஆகமாக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதா பார்த்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு என்ன, அதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் நமக்கு கோடிட்டு காட்டினார்கள், அனுமதி மறுப்பை எப்படி விளக்கினார்கள் என்று பார்த்து நபித்தோழர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி எப்படி ரசூலுல்லாஹ் நேசித்தாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் நேசிக்க சொன்னாங்க. உங்களுடைய மனைவியை விட, பிள்ளையை விட, குடும்பத்தை விட, உறவுகளை விட, உலகத்தில் உள்ள வன்னாசி அஜிமை அம்புட்டு பேரை விட நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை வந்துக்கிட்டு நீங்கள் நேசிக்காத வரை உண்மையான முஸ்லீமாக நீங்கள் இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அந்த வகையில் ரசூலுல்லாஹ் நம்மளும் நேசிக்கிறோம், அவர்களும் நேசித்தார்கள். 2 பேரும் ஒன்றா. சஹாபாக்கள் நேசித்தது நம்ம நேசிக்கிறது ஒன்றா. நம்ம எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தார்களாக இருக்கட்டும், இந்த சங் பரிவார கூட்டங்களாக இருக்கட்டும், அல்லது மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவா இருக்கிறான யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த மாதிரி கயவர்களாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு படம் எடுப்பாங்க. ஒரு பாலியல் ரீதியில் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்களையும் பற்றி அந்த கெட்ட சைத்தான்கள், மனிதகுல எதிரிகள், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், நம்ம விட்டுருவாங்க அப்படி படம் எடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி முகமது படம் மாதிரி பேரில் எடுத்தாங்கல்ல. என்ன செஞ்சோம்? கடுமையான உலக முஸ்லீம்கள்லாம் இந்திய உலகளவில் அடிப்படையில் கொந்தளித்தார்கள், இந்தியாவில் கொந்தளித்தார்கள்.
அந்தந்த நாட்டின் தூதரகம் முற்றுகையிடப்பட்டது. அந்த அளவுக்கு அதை எதிர்த்து தடை செய்யலான்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு படம் எடுக்கிறீங்களா, இந்த படவாக்கள் தலையெடுக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால் அல்லாஹ் அங்கே வசித்தாங்கன்னு சொன்னான். அல்லாஹ்வுக்கும் தலையெடுத்துருவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி படம் எடுத்து ஒரு கெட்ட புழு விஷயமாக எடுத்தாங்கல்ல. அயோக்கியர்கள், திருடர்கள், திருட்டு கும்பர்கள், முடவன் பேசுகிறான், முடவன் நடக்கிறான், குருட்டம் பார்க்குறான், செவிடம் கேட்குறான்னு ஒரு நாடகம் நடத்தி அந்த மாதிரி அவருடைய மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில். அந்த மாதிரி மக்களை எடுக்கிறாங்க. இல்லை, நீ எங்கள் மதத்துக்கு வாங்க, எங்கள் மதத்துக்கு வந்தீர்கள் என்றால் காசு தருவோம், பணம் தருவோம், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம், ஐஏஎஸ் படிக்க வைப்போம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரும் பெரும் கார்மெண்டில் படிக்க வைப்போம்னு வீடு கட்டி தரன்னு கூப்பிட்றாங்க. இல்லை, இந்த கோஷ்டி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவன் ஒரு விஷயத்தில் உசைர் நிபுணுல்லாங்கிறான். யார்? யூதன். உசைர் தான் அல்லாங்கிறான், உசைருடைய அல்லாவுடைய மகன்கிறான், கடவுளுங்கிறான். இவன் ஈசபுனு மரியம், ஈசா நபி கடவுளாக்குறான். இப்படிப்பட்ட அந்த கயவர்கள் கூட்டம் படம் எடுக்கும்போது விட்டுருவோமா? நம்ம எவ்வளோ ஆர்ப்பரிக்கிறோம். கோடான கோடி மக்கள் என்ன செய்கிறோம்? அந்த 200 கோடி உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவர்களை செருப்பாடு அடிக்க வேண்டும், பிடிச்சி தலையிடுங்களாங்கிறோம். இப்படி பாசமாக இருக்கிறோமே. நபிகள் நாயும் குடிகாரன்லாம் வருவான். நபிகள் நாயத்தை பற்றி பேசிட்டே அவனும் வருவான், கொடி பிடிப்பான், நியாயத்துக்கு நிற்பான், தொழுக மாட்டான், பிறநாள் தொலைக்கு வர மாட்டான், இருந்தாலும் களிமா சொல்லிக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாண்டு. அந்த ஒரு உள்ளுணர்வு அவனுக்கு எங்கள் நபி என்ன சொன்னா என்று வர்றானா இல்லையா? இது ஏன் களிமா அது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன்றா நம்ம ஷைத்தானா இருந்தால் கூட ஏன் ரசூலுல்லாஹ் வேண்டாம் பேசலான்னு கேட்குறான் என்று சொன்னே அவனும் வரான் நியாயத்துக்காண்டி குரல் கொடுக்க என்று சொன்னால் நம்மளும் நேசிக்கிறோம், சஹாபாக்களும் நேசித்தார்கள். ரெண்டு ஒன்றா கிடையாதுல. நம்மளும் ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றுனா துடிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு ஒன்று ஒரு கார்ட்டூன் போடுறான், அந்த மாதிரி படம் எடுக்கிறான், அது வதந்தியை பரப்புறான் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், எதுலையாவது செருப்பாடு அடிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி நம்ம காவல் நிலையங்களில் புகார் செய்கிறோமா இல்லையா? அந்த கிரைம் போலீஸால் அது போல் வந்துக்கிட்டு அந்தந்த இலாக்காவில் போய்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள கைது பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்னு சொன்னால் அப்போ சிந்தித்து பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி நம்மளும் ரசூலுல்லாஹ் மேலே ரொம்ப ஒரு வெறித்தனமாக அல்லாஹ் நேசிக்க சொல்கிறான்ல, அப்படி நேசிக்கக்கூடிய நம்மளும் நேசிக்கிறோம். சஹாபாக்கள் நேசித்தார். ரெண்டும் ஒன்றல்ல, ரெண்டு வெவ்வேறு. அவங்க நேசிக்கும் போது நம்ம நேசிக்கும் போது கோடான கோடி மடங்கு வித்தியாசம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் நேரில் பார்த்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உரையை கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டத்திட்டங்களை அந்த குற்றவியல் தண்டனை சட்டத்தை நேரில் பார்த்தார்கள். நபிகள் நாயகம் பாராட்டிய சஹாபாக்களை பற்றி சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, அதை நேரில் பார்த்தார்கள். நபிகள் நாயகத்தோடு பின்னாடி தொழுதார்கள், ஹதீஸை உள்வாங்கினார்கள். குரான் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அருளப்பட்டது சஹாபாக்கள் சமுதாயத்திற்கு. அந்த குரானை ஓதி காட்டினார்கள். எல்லாம் நேரடியாக இருந்ததால் ஒரு தாக்கம். இன்றைக்குமே தலைவரை பார்த்தா இப்படி போகிறான். இவங்களை உதாரணப்படுத்தலை. ஒரு தலைவர் இருக்கிறான், ஒரு திமுக வச்சான், ஸ்டாலின் வந்துட்டார், எப்படி இருப்பான் தொண்டர்கள் அப்படியே தலைகீழாக வருவான். அது மாதிரி அந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது இப்போ என்ன கேட்டுக்கிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அம்மா இருக்கும்போது இப்போ எவனையும் மதிக்கிறது அதிமுகவில். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அம்மா இருக்கும்போது இப்படி இருப்பாங்க, உசுரை கொடுத்து வருவான், 4 பேர் சாங்குவான். அம்மாவை நாக்கறுப்பாம்மா, எங்கள் அம்மா ஜெயிச்சிருச்சின்னு சொன்னால் நாக்கறுப்பு அப்படிலாம் எடுத்தாங்க. பல பேர் செத்து போனான் அம்மா இறந்த பொழுது. அப்படி வெறியாக இருந்தாங்கல்ல. இப்படி இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நேசித்தது என்பது இது ஒரு தலைவர், சினிமா நடிகர், கூத்தாடி போய் வந்துட்டான்னு சொன்னால் நம்ம அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? அதில் வெறி கொண்டவர்கள் அதில் ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொன்னால் அவனுக்காக தலைகளாக வர்றான், உசுரை கொடுக்குறான் என்று சொன்னால் இதெல்லாம் சாக்கடை, குப்பை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேசித்தோம் அப்படி நேசிக்கிறோம். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக சொர்க்கம் கிடைக்கணுண்டு. அப்படிப்பட்ட சஹாபாக்களை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய பல செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், படைப்புகளில் கெட்டவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான் 98:6 இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நார் ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா உலாயிகஹும் ஷர்ருல் பரியா. 98வது அத்தியாயத்தினுடைய 6வது இறைவசனம். ஏக இறைவனை மறுப்போராகிய வேதமுடையோருக்கும் இணை கற்பிப்போருக்கும் நரக நெருப்பிலே இருப்பார்கள். யார்? ஏக இறைவனை மறுக்கக்கூடிய காஃபியர்கள், இறை மறுப்பாளர்கள், வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள், இவர்கள்லாம் நரக நெருப்பிலே இருப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். உலாயிகவும் ஷர்ருல் பரியா, அவர்களே படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டான். அடுத்து சொல்கிறான் அல்லாஹ் 98:7
இன்னல்லதீன ஆமனு வமிலு சாலிஹாத்தி உலாயிகவும் ஹைருல் பரியா, எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்கள் தான் படைப்புகளில் மிகச்சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். அப்போ ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் படைப்புகளில் உயர்ந்தவர்கள், அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள், நபிகள் நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கவாதிகள் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? உமர் ஃபில் ஜன்னா, வாழ்ந்த காலத்தில் சாதாரண ஒரு விஷயம் அல்ல, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுகிறார்கள். உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அவர் சொல் அலி ஃபில் ஜன்னான்னு சொன்னாங்களா இல்லையா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅது, சயீது அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு 10 பேர் அதை தாண்டியும் சொன்னார்களே. அப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பாராட்டப்பட்ட சஹாபாக்களா இல்லையா? ஏன் இவங்களை ஏன் தகுதிக்கு வந்தாங்க? படைப்புகளில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். தொழுகையை நிலைநாட்டி சக்காத்து கொடுத்து ரசூலுல்லாஹ் சொன்ன கோட்டை தாண்டாமல் அந்த அளவுக்கு சைத்தான் உள்ளத்தில் லேசாக கலக்கத்தை ஏற்படுத்தினாலும் உடனே சுதாரித்தார்கள். எந்த அளவுக்கு சுதாரித்தாங்க? ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களுக்கு முன்னாடி அபூபக்கர் சித்திக்கு உமருக்கு சின்ன ஒரு பிரச்சனை, சொந்த பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தார்களுக்கு நான் தலைவரை நியமிக்கிறாங்கிறாங்க. இந்தாப்பா உனக்கு நான் தலைவரை நியமிக்கிறேன்னு ஒன்று தலைவர் விஷயத்தில் 2 பேரும் கருத்து வேறுபாடு சொல்கிறாங்க. இந்த சபையில் மசூராவில், அந்த மசூரா கூட இல்லை, சபையில் உட்காந்துக்கிட்டு மசூரானா நீ சொல்லி கேட்குறது. அந்த ரசூல்லா நான் உங்கள் தலைவரை நியமிக்க போகிறேன்னு ஒன்று ரசூல்லா உமர் சொல்கிறார், அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தலைவரை நியமிங்க அப்படின்ட்டு. அவருக்கு எதிராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எதிராக உமர் சொல்கிறார், இல்லை இவரை நியமிங்கன்னு. இதில் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவர் அவரை பேச அவர் இவரை பேச அபூபக்கர் சொல்கிறார், எனக்கு மாறு செய்வதான வேலை. யார்? சஹாபாக்களுக்கு மத்தியில் எனக்கு அபூபக்கரா எனக்கு மாறு செய்வதான் உடைய வேலை அப்படிங்கிற பொழுது உமர் சொல்கிறார், உமர் இல்லவா அபூபக்கர் அவர்களே, உங்களுக்கு மாறு செய்வதை நோக்கம் அல்ல. அப்படி 2 பேர் சத்தம் உயரும் போது அந்த குர்ஆன் வசனத்தை இறக்குறான். நபியின் குரலுக்கு முன்னால் அபூபக்கரா இருந்தாலும் சரி, உமரா இருந்தாலும் சரி, அவங்களை விட சிறந்த சகாபாக்கள் இருந்தாலும் சரி, அவர் 2 பேரையும் விட சிறந்த சகாபாக்கள் இல்லை. அப்படியே ஒரு பேச்சுக்கு இருந்தாலும் சரி, நபிக்கு முன்னாடி குரலை உயர்த்தாதீங்க அப்படின்ட்டு. அப்படி குரலை உயர்த்தினால் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். உங்களுடைய அமல், தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, இன்ன பிற மார்க்க தாவா என்னென்னமோ செய்தீர்களோ, பிறருக்கு உதவி செய்தல், தர்மம் கொடுத்தல் எல்லாம் அழிச்சு விடுவேன் அல்லாஹ் வசனத்தை இறக்கின உடனே 2 பேரும் சுதாரித்து கொண்டார்கள். அல்லாஹ்வோட தூதரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள், குர்ஆனுக்கு கட்டுப்பட்டார்கள். அதான் பாராட்டினாங்க. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு ஏதாவது ரசூலுல்லாஹ் பேசுகிறதா இருந்தால் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உமர் என்ன பேசினார், என்னங்க பேசுனீங்க உமர் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு ரகசியமாக பேசுனாங்க, சத்தத்தை மெதுவா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி மைய மெதுவா. அப்புறம் ரசூலுல்லாஹ் காது கேட்காத அளவுக்கு பேசுவாங்க. என்ன உமர் சொன்னாருக்கு ரசூல் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அதை பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு அவங்க நடைமுறை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் பாராட்டினாங்கன்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூல் கட்டுப்படுவதுதான் மார்க்கத்தில் உள்ள விவகாரம் என்பதை, அதன் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறார் குர்ஆனில், ஜஸாஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு ஸாலிக லிமன் கஷிய ரப்பா. 98 அவர்களது இறைவனிடம் அவர்களின் கூலி அதில் எனும் சொர்க்கமாகும். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதில் அவர்கள் என்றென்றும் நிலையாக இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த கூலி எதற்கு தெரியுமா? தாலிக லிமன் கஷிய ரப்பா, இது தனது இறைவனை அஞ்சுபவருக்கு உரிய கூலியாகும். சொர்க்கம் கிடைப்பது என்பது யார் அல்லாஹ் அஞ்சுறாங்களோ அவர்களுக்கு உரிய கூலி என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதுபோல் குர்ஆனில் 9வது அத்தியாயத்தின் 100வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஉஹும் பிஹிசான் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு வஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா தாலிகல் ஃபௌஸுல் அஸீம். 9வது அத்தியாயத்தினுடைய 100வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹிஜ்ரத் செய்தோரிலும் அன்சாரிகளிலும்
முந்தி சென்றார்களே முதலாம் அவர்கள், அப்படிப்பட்ட முதலாம் அவர்களாகிய அவரிடத்திலும் நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை அவன் தயாரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அப்படிப்பட்டவங்களுக்கு சொர்க்க சோலைகளை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான். இதுதான் மகத்தான வெற்றி. இதுதான் ஒரு பதவி கிடைக்கிது, புகழ் கிடைக்கிது, அந்தஸ்து கிடைக்கிது, பெரிய அளவுக்கு மதிப்பு மரியாதை, பெரிய அளவுக்கு அரசு பீடத்தில் இருக்கிறோம், ஒரு ஆட்சியாளராக இருக்கிறோம், அதிகாரம் கிடைக்கும். இதெல்லாம் கிடையாது. மகத்தான வெற்றி உலகத்தை தூக்கி போட்டு போயிடுவான். பதவி இருக்கிற வரைக்கும், புகழ் இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் நினச்சி பார்ப்பான். அதே பதவியில் இருந்தால் இல்லைன்னு மறந்துடுவாங்க. அப்படி பார்க்குறோம். ஏன் விழா கொண்டாடுறான்? எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க, இல்லை எவ்வளவோ பெரும் தலைவர்களுக்கெல்லாம் விழா ஒவ்வொரு நாள் அவர் பிறந்த நாள் விழா, அவர் செத்து போன நாள், இறந்த நாள் ஏன் மறக்கக்கூடாதுங்கிறது, மறந்துடுவாங்கிறதுக்காண்டி காசு அந்த நேரத்தில் சோறாக்கி போட்டு அன்னதானம் பண்ணி, எம்ஜிஆர் பிறந்த நாள், ஜெயலலிதா பிறந்த நாள், காகிதமில்லத்து பிறந்த நாள், அப்படி என்னவோ சொல்கிறானா இல்லையா? முஸ்லீம்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, அந்த அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள். அது நினைக்கிச்சு பார்க்கணுங்கிறதுக்காண்டி என்று சொன்னால் அப்போ பார்க்குறோம். அதெல்லாம் வெற்றியா? எது மகத்தான வெற்றி? அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ, யாருக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறானோ அதுதான் மகத்தான வெற்றி என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த மகத்தான வெற்றிக்குரியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாராட்டிய சஹாபாக்கள்ல நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களிடத்தில் என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டால், இந்த சமுதாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலி குல்லி உம்மத்தின் அமீனா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு சமுதாயத்திலும் அதனுடைய நம்பிக்கைக்குரிய ஒருவர் இருப்பார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய இந்த சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரியவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னலி குல்லி உம்மத்தின் அமீனன் வ இன்ன அமீனனா ஐயத்துகள் உம்மத்து அபு உபைதா இப்னு ஜர்ராஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் யார்? இந்த சமுதாயம், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு நம்பிக்கைக்குரியவர் இருப்பார். என்னுடைய சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரியவர் யார் என்று சொன்னால் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ஆவார் என்று சொல்லி, அவருடைய நேர்மை, நாணயம், அவருடைய ஒழுக்க கட்டுப்பாடு, அவருடைய நம்பிக்கைத்தன்மை, அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால் அப்படி எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அவர் சிறப்பை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு கூட்டம் வருது, அவங்க ரசூலுல்லாஹ் நஜ்ரான்களுடைய கூட்டத்தார்கள் வந்தார்கள். அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட எங்களுக்கு ஒரு ஆள் அனுப்புங்க, அவங்க பயான் பண்ணி தாவா பண்ணி இன்னும் பிற விவகாரங்கள் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவரை அனுப்புகின்ற உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ரான் வாசி இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களிடத்தில் நம்பகத்தன்மையில் முறையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒருவரை அனுப்புவேங்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் அந்த விஷயம் நமக்கு கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் நினச்ச உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அபு உபைதா பின் ஜர்ராஹ் அனுப்பி நீங்கள் போங்க, அவங்களுக்கு வழிகாட்டுங்க, குர்ஆனை ஓதி காட்டுங்க, இன்னும் நிர்வாக ரீதியாக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அவங்கள நம்பகத்தன்மை உடையவராக, நேர்மையாளராக அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னால் இது சஹாபாக்களுடைய அவங்க கிடைச்ச பெருமை இல்லையா, பாராட்டுக்கள் இல்லையா? ஒன்று ரெண்டு இல்லை, ஒரு ஜும்மாவிலே சஹாபாக்களுடைய அந்த அவங்களுடைய பட்டியல் போட முடியும். ரசூலுல்லாஹ் பாராட்டியா 1000 ஜும்மா பேசினாலும் பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பத்ரில், உஹதில், ஹந்தக்கில் பல யுத்தங்களில் கலந்துக்கிட்ட எல்லா சஹாபாக்களும், பையத்துல் ரில்வானில், இப்படி ரசூலுல்லாஹ் அவங்க சொன்ன எல்லா என்னென்ன போர்க்களத்திலாம் கலந்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி புறமுதுகிட்டு காட்டு ஓடாமல் களத்தில் கொல்லப்பட்டார்களோ அத்தகையவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே சொர்க்கவாதி என்று இப்படி பார்க்க முடிகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொன்னாங்க, பல பேரை பட்டியல் போட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதுபோல் அல்லாஹ்வுடைய தூதர் உமரை சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லாம் வீட்டில் இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு ஜீவானம்சம் மாதம் ரெகுலராக ஏதோ ஒரு கணக்கில் எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடு, சம்பளம்னா பொருளாதாரம், நான் குடும்பத்தை ஓட்டுவதற்காக நீங்கள் தான் மாப்பிள்ளை புருஷன், நீங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான காசு கொடுங்க, பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க, அதிகப்படுத்தி கேட்குறாங்க.
இப்படியே ரசூலுல்லாஹ்க்கு அப்படியே கொடுத்து அந்தளவு ஒரு மனைவி சொல்ல அடுத்த மனைவி இப்படியே ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பல மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் திருமணம் செய்த அந்த மனைவிமார்கள்லாம் அவங்க ரசூலுல்லாஹ் அழைத்தி கொண்டிருக்கும் உமர் வந்துட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராங்கிறாரு. இந்த சத்தம் கேட்கத்தான் எல்லா மனைவிமார்களும் என்ன செய்கிறாங்க, அப்படியே ஃபர்தாவை எடுத்து போட்டு மடமன் ரூம்குள்ள அறைக்குள்ள குணிஞ்சிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டு அலைக்கும் ஸலாம் உமர் வாங்க. உமர் வந்தவொடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உமர் பார்க்குறாரு அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை அல்லாஹ் வாழ்நாள் முழுக்க சிரிக்க வைக்கட்டும். என்ன காரணம் சிரிக்கிறிய உமரே? உண்மை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன், என்னுடைய மனைவி மக்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். என்னிடத்தில் சகஜமாக அந்த அளவுக்கு எந்த ஒரு மன உறுத்தலும் இல்லாமல் ஒரு சோசியலாக பேசுவோம்ல, ஒரு சகஜமாக பேசி கொண்டிருந்தார்கள். அவங்க தேவைகளை முறையிட்டார்கள், பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கேட்டார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உமரே உங்களுடைய குரல் கேட்டவுடன் என்ன பண்ணி விட்டாங்க, ஃபர்தா போட்டு உள்ளே போயிட்டாங்களே, உங்கள் இவ்வளோ பயம் உங்கள் மீது. இன்னொன்று ரசூலுல்லாஹ் உமர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உமராய் எனக்கு பயப்படுறாங்க உங்கள் மனைவிமார்கள், என்னை விட அல்லாஹ்வுடைய தூதராய் உங்களுக்கு தான் பயப்படுவதற்கு தகுதி அதிகமாக இருக்குது. எனக்கா பயப்படுறாங்க கத்தாப்புடைய மகனுக்கு அந்த ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு உமர் சொல்கிறார், தனக்குத்தானே தீங்கிழைத்து கொண்ட பெண்களை ரசூலுல்லாஹ் மனைவிமாரை அழைக்கிறாங்க. நீங்கள் எனக்கு பயப்படாமல் நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பயப்படாமல் எனக்கு பயப்படுறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் நீங்கள் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும், உமருக்கு அஞ்சிருங்களேன்னு சொல்லி அவங்க கண்டிப்பாங்க. அப்போ அந்த பெண்கள்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒப்பிடும்பொழுது நீங்கள் கடின உள்ளம் கொண்டவர்கள், கடின சித்தம் கொண்ட கோபக்காரவர், எதுக்கிட்ட கை நீட்டி அடிச்சு விடுவார், மார்க்கத்துக்காண்டி பயங்கரமாக கண்டிப்பார். ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது, மென்மையானவர்னு சொன்ன செய்தியாக புகாரில் பார்க்குறோம், ஆதாரப்பூர்வமான செய்தியாக. ரசூலுல்லாஹ் அப்போது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் உமரே, அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் உமரே, நீங்கள் ஒரு பாதையில் சென்றால் சைத்தான் உங்களை ஒரு பாதையில் எதிர்கொண்டார், உமர் ஒரு பாதையில் வர்றாரு, சைத்தான் ஒரு பாதையில் வர்றான்னு சொன்னால், அல்லது ஒரே பாதையில் உமரும் சைத்தானும் வந்தால் சைத்தான் வேறு பக்கம் வறண்டு ஓடி விடுவான். நபிகள் நான் உமருக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக உமரே, நீங்கள் உங்களை சைத்தான் எதிர்கொண்டார், ஒரு பாதையில் நீங்கள் ஒரு வழியில் வரும் பொழுது நீங்கள் போகிற பாதையின் பக்கம் சைத்தான் வரமாட்டான், நீங்கள் போகாத பாதையின் பக்கம் சைத்தான் போவான ஒழிய உங்களை சைத்தான் தீண்ட மாட்டான் என்ற அடிப்படையில் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, உமரை பாராட்டினார்கள் என்று சொன்னால், உமர் அலிலானுங்க இப்படிப்பட்ட சகாபாக்கள் நிறைய விஷயம் ஒரு சகாபி குர்ஆன் ஓதுறாரு. அபு மூசா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இனிமேல் ஓதுறாரு. தாவூத் நபி கொடுக்கப்பட்ட சங்கீத குரல் போன்று அபு மூசா ஓதுறாரு குர்ஆனே. அந்த மாதிரி பல சகாபாக்கள் ஓதுங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பாராட்டினார்கள் என்று சொன்னால், இப்படி பல சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பாராட்டி இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பை பெற்ற சகாபாக்கள். பொதுவாக எல்லாருமே எல்லா நபித்தோழரும் அல்லாஹ்வுடைய தூதர் அன்பை பெற்றார்கள். குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சில பேருக்கு அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மார்க்கம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாய் ஒழுது நாம் முக்கக்குள்ளாக ஹக்கத்து காத்தி வலா தமூத்துன இல்லா வந்தும் சொல்லிடுவோம்.